ஹலோ ஹலோ ராஜா அண்ணா கவர்மெண்ட் தான் படிக்குது ஒன்று வரைக்கும் அப்போ என்ன தர்மாபுரி செக்காபுரி எப்பா அருமை செக் பண்ணுப்பா கேபி பாண்டி குப்பைப்பட்டி சிறு மோகன் மரப்பம்பட்டி தயாராங்க கேபி பாண்டி பாட்டு ஒன்று இரண்டு மூன்று ஒன்றுதாப்பா படிக்குது இந்த பாடலுக்கு ஒரு பாயிண்ட் வழங்கப்படுகிறது. கேபிஎஸ் அருண் பிஎம் பாறைப்பட்டி வெற்றி சேர்த்து கண்டிக்கல எஸ்கே வாங்கங்களா ஜெகவன்பா ஜெயா செக் பண்ணுங்க செக் பண்ணி பாருங்க கேபி பாண்டி நான் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பழனிவெட்டியில் வந்து வசித்து வரேன். மைக் செட் தொழில் வந்து 20 வருஷமாக நடத்திட்டு வரேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பழனிவெட்டியில் உசிலம்பட்டி ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு அந்த சுசிலா பின்னணி பாடகர் சுசிலா அம்மா அவர்கள் 88 பிறந்த நாளை முன்னிட்டு அதை அவங்க வந்து நிறைய பாடல் பாடிருக்காங்க. அவங்களுடைய பாடலை ரசித்து நாங்கள் கேட்கும் வகையில் மைக் செட்லாம் நிறையா போடுறோம். அவங்களுடைய பிறந்த நாளை வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மைக் செட் விழா ஒரு இது மாதிரி நடத்துகிறோம். எங்கள் ஊரில் இசைத்திருவிழா மைக் செட் இசைத்திருவிழா நடத்துகிறோம். இந்த இசைத்திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடிய மைக் செட் உரிமையாளர்கள்
நிறைய மைக் செட்டுக்காரங்க எங்கள் உசிலம்பட்டி வட்டாரத்திலிருந்தும், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த மாதிரி ஒரு 4-5 மாவட்டங்கள்லேருந்து இந்த இசை போட்டிக்கு வந்து மைக் செட் உரிமையாளர் வந்து தங்களுடைய மைக் செட் பொருட்களை கொண்டு, சாதனங்களை கொண்டு இந்த இசை போட்டியில் கலந்துக்கிறாங்க. இது கலந்துக்கிட்டவங்களுக்கு இந்த ஒரு முதல் பரிசாக 20,000ம், 2வது பரிசாக 15,000 பரிசு தொகையும், 3ஆம் பரிசாக 10,000 பரிசு தொகையும், 4ஆம் பரிசு, இந்த மாதிரி ஒரு 4 பரிசு வச்சு நடத்துகிறோம். அந்த பரிசு வந்து இந்த உசிலம்பட்டி சங்கத்தின் சார்பில் தான் நாங்கள் வந்து இதை வந்து அவங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இது சங்கத்து மூலிமா எடுத்து நடத்துறதுனால இந்த பர்மிஷன் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து நாங்கள் பர்மிஷனோடு தான் நடத்துகிறோம். அரசாங்கத்தின் உதவியோடு தான் நாங்கள் நடத்துகிறோம். அது அந்த அரசாங்கம் வந்து மேலும் மேலும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இசை திருவிழா நடத்துறதுக்கும், இந்த மைக் செட் வந்து குழாயை வந்து சுதந்திரமாக நாங்கள் எந்த ஒரு விழாக்களிலும், ஒரு விசேஷ வீடுகளிலும், மற்றும் இந்த மேடை விழா மற்றும் எந்த ஒரு விழா வந்தாலும் இந்த ஒளிபெருக்கியை அமைப்பதற்கு எங்களுக்கு அரசாங்கம் வந்து நிதி உதவி வழங்கணும். அந்த அமைப்பதற்கு வந்து எங்களுக்கு ஒரு அனுமதி வழங்கணும். அனுமதி வழங்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக இருக்குது. நாங்கள் அனுமதி வாங்கி போட்டாலுமே அதுக்கு ஒரு அனுமதி கிடைக்க மாட்டேது, கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து அதை வந்து ஒரு தொழிலாக வந்து நடத்திட்டு வரோம். அதில் நிறைய முதலீடுகளும் போட்டு அதை வாங்கி வச்சு நாங்கள் ஒரு 2, 3, 10 ஆப்ரேட்டர்களுக்கும் நாங்கள் வச்சு வேலை கொடுக்குறோம். அவங்களுக்கு இந்த ஒளிபெருக்கி அமைச்சாதான் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய பொழப்பு நடத்த முடியும். நாங்களும் அதை வச்சு நாங்கள் ஒரு பொழப்பு நடத்துகிறோம். அந்த மாதிரி நடத்தும் வகையில் வந்து கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் எங்களுக்கு வந்து மென்மேலும் வந்து அனுமதி, இந்த மாதிரி இசை திருவிழா நடத்துறதுக்கும் மைக் செட் வந்து நாங்கள் போடுறதுக்கும் எங்களுக்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி மைக் செட் இந்த இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வெற்றி பெற்றவங்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசு தொகையும் வெற்றி கோப்பைகளும் நாங்கள் வழங்குகிறோம். இந்த மாதிரி போட்டி நடத்துறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் வந்து முழுமையாக எங்களுக்கு அனுமதி வழங்கணும் என்று நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் வந்து சக்திவேல். நான் பழனிவெட்டி, உசிலம்பட்டி வட்டாரம்.